أشهد أن لا إله إلا الله. الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدا عبده ورسوله اللهم صل على محمد وعلى آل محمد كما صليت على إبراهيم وعلى آل إبراهيم إنك حميد مجيد اللهم بارك على محمد وعلى آل محمد كما باركت على إبراهيم وعلى آل إبراهيم إنك حميد مجيد يا أيها الذين آمنوا اتقوا الله حق تقاته ولا تموتن إلا وأنتم مسلمون يا أيها الذين آمنوا اتقوا الله وقولوا قولا سديدا يصلح لكم أعمالكم ويغفر لكم ذنوبكم ومن يطع الله ورسوله فقد فاز فوزا عظيما. கண்ணியத்திற்குரிய எல்லாம் அல்ல அல்லாஹு ஜல்லஷானஹு தஆலாவின் நல்லடியார்களே, இந்த வார ஜும்மா உரையினுடைய முக்கிய செய்தியாக திருமலை குர்ஆனை பற்றிய சில செய்திகளை தெரிந்து கொள்வதற்காக நாம் எல்லோரும் அல்லாஹ்வுடைய வீட்டிலே அமர்ந்து கொண்டிருக்கிறோம். அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, மகத்துவமிக்க ரமலான் மாதத்தினுடைய 7வது நாளின் நோன்பை நோற்றவர்களாக அல்லாஹ்வை பற்றிய ஈமானிய நம்பிக்கை கூடியவர்களாக அல்லாஹ்வுடைய வீட்டிலே நாம இருக்கிறோம். இந்த ரமலான் மாதத்துல நாம செய்யக்கூடிய வணக்க வழிபாடுகளை அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் ஏற்றுக்கொள்வானாக. ரமலானுடைய பகல் நேரங்கள்ல நாம நோக்கக்கூடிய நோன்புகளுக்கு எந்தவித பாதிப்புகளும் இல்லாமல் அந்த நோன்புகளை நல்ல முறையில் கழிப்பதற்கு அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் நாம எல்லோருக்கும் தௌஃபீக் செய்வானாக. மீதம் இருக்கக்கூடிய நோன்புகளையும் அல்லாஹ்வுடைய நற்பாக்கியங்களை பெற்றவர்களாக உடல் ஆரோக்கியத்தோடு நாமளும் நம்முடைய இரத்த உறவுகளும் அடைவதற்கு அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் நாம எல்லோருக்கும் தௌஃபீக் செய்வானாக. இந்த ரமலானுடைய மாதத்துல நாம நோக்கக்கூடிய நோன்புகளின் பொருட்டால், நாம செய்யக்கூடிய வணக்க வழிபாடுகளின் பொருட்டால், நம்முடைய கலா கதிரில தல நசீபுல அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் தீமைகளை நாடியிருந்தால், இழப்புகளை நாடியிருந்தால், கஷ்ட துன்பங்களை நாடியிருந்தால் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் அவைகள் அனைத்தையும் அப்புறப்படுத்தி வைப்பானாக என்கிற பிரார்த்தனையை அல்லாஹ்விடத்திலே மேலெண்ணம் வைத்தவனாக. கண்ணியத்திற்குரியவர்களை, திருமறை குர்ஆனை பற்றிய சில செய்திகளை தெரிந்து கொள்வதற்கு முன்னாடி திருமறை குர்ஆனை எப்படி நம்ப வேண்டும் என்கிற ஒரு சின்ன செய்தியை உங்க கவனத்துக்கு கொண்டு வந்ததற்கு பிறகு திருமறை குர்ஆனை பற்றிய சில செய்திக்குள்ளால நாம் என்ன செய்யலாம், போகலாம். அது என்ன செய்தி அப்படின்னு கேட்டோம்னா, சமீபத்துல எல்லோருடைய மொபைல்லையும் ஒரு வீடியோ கிளிப் ஒன்று என்ன செய்திருக்குது, பரவி இருக்குது. அது என்ன வீடியோ கிளிப்பு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஹமாஸ் வீரர்கள் இருக்கிறாங்க இல்லையா, இஸ்ரேல்ல இருந்து பணைய கைதிகளை என்ன செய்யறாங்க, கொண்டு வந்து ஒரு வருடத்திற்கும் அதிகமாக என்ன செஞ்சிருக்கிறாங்க, ஹமாஸ் வீரர்கள் தங்களிடத்துல வச்சுக்கிட்டு இருக்கிறாங்க. அந்த பணைய கைதிகள்ல சில பணைய கைதிகளை என்ன செய்யறாங்க, விடுதலை பண்றாங்க. அந்த ஒப்பந்தம் அப்படித்தானே போடப்பட்டிருக்குது. அந்த அடிப்படையில என்ன பண்றாங்க,
இஸ்ரேல்ல இருந்து பிடிக்கப்பட்ட பணைய கைதிகளை ஹமாஸ் வீரர்கள் என்ன பண்றாங்க, விடுதலை பண்றாங்க. அப்படி விடுதலை பண்ணும் பொழுது நீங்கள் எல்லோரும் பார்த்திருப்பீங்க, ஒரு இஸ்ரேல் பணைய கைதி 2 ஹமாஸ் வீரருடைய நெத்தியில என்ன செய்வாரு, முத்தமிடுவார். பார்த்திருப்பீங்கன்னு நினைக்கிறேன், அப்படித்தானே இல்லையா? அப்படி ஒரு வீடியோ ஒண்ணு பார்த்திருப்பீங்க. சாதாரண வீடியோ கிடையாது, ஒட்டுமொத்த உலகத்தையும் தூக்கி புரட்டி போட்ட வீடியோ. அந்த வீடியோ யாரெல்லாம் இஸ்லாமிய மார்க்கத்தை தீவிரவாத மார்க்கம் என்று சொன்னார்களோ, என்னென்ன மீடியாக்கள் எல்லாம் இஸ்லாமிய மார்க்கத்தை பயங்கரவாத மார்க்கம் என்று சொன்னார்களோ, எந்தெந்த எழுத்தாளர்கள் எல்லாம் இஸ்லாத்தின் மீது சேதி சகதிகளை வாரி இறைத்தார்களோ, அவங்க மூஞ்சில கரிய பூசின வீடியோ அந்த வீடியோ. எல்லாம் அப்படியே வீடியோ கவரேஜ் நடந்துகிட்டு இருக்குது. ஹமாஸ் வீரர்கள் 2 பேர் இருக்கிறாங்க அந்த ஸ்டேஜில். இஸ்ரேல்ல இருக்கக்கூடிய அந்த பணைய கைதி என்ன பண்றாரு, மைக்கு கிட்ட வந்துட்டு திரும்ப ரிட்டன் அப்படியே திரும்புறாரு. போய் 2 வீரர்களுடைய தலையை தாழ்த்தி நெத்தியில முத்தமிடுகிறார். முத்தமிட்டோம்னா இஸ்ரேல் அப்படியே தடுமாறிடுச்சு. பெஞ்சமின் நெதன்யாகுலாம் தடுமாறிட்டான். என்ன சொல்றாங்க அப்படின்னு கேட்டோம்னா, ஹமாஸ் வீரர்கள் எங்களுடைய இஸ்ரேலுடைய கைதிகளுடைய விஷயத்துல நடந்து கொள்ளக்கூடிய அந்த முறைகளை நீங்க வீடியோ எடுக்கக்கூடாது, வீடியோ எடுத்து அதை பரவக்கூடாது அப்படின்னு சொல்லி போட்டு என்ன செய்யறாங்க, சட்டம்லாம் போட்டாங்க. நான் எதுக்கு நான் சொல்ல வரேன் அப்படின்னு கேட்டோம்னா, அந்த ஹமாஸ் வீரருடைய நெத்தியில முத்தமிட்டாங்க இல்லையா, அந்த ஒரு கைதி, பணைய கைதி, அவருடைய பேட்டியை இதெல்லாம் படிக்கணுமா? மொபைல்ல கண்டதையும் பார்க்கிறோம், கண்டதையும் படிக்கிறோம். அந்த கைதியினுடைய பேட்டி, அந்த கைதி பேசுறாரு. எப்படி பேசுறாரு அப்படின்னு கேட்டோம்னா, ஹமாஸ் வீரர்கள் எங்களை கைதிகளாக பிடிக்கும் பொழுது எப்படி நடந்து கொண்டார்கள், அதுவல்ல இங்க பிரச்சனை. அப்படிதான் கைதிகளாக பிடிக்கப்படுகிற பொழுது ஆடு மாடுகளை விட கேவலமாகத்தான் நடத்தப்படுவார்கள். அது ஹமாஸ் வீரன் கிடையாது, உலகத்துல யாராக இருந்தாலும் சரி. அப்ப எங்களை கைதிகளாக பிடிக்கப்படுகிற பொழுது நாங்கள் எப்படி நடத்தப்பட்டோம், அதுவல்ல இங்க பிரச்சனை. மாறாக 1 வருஷத்திற்கும் அதிகமாக ஹமாஸ் வீரர்கள்ட்ட நாங்கள் பணைய கைதிகளாக இருந்தோம். இந்த 1 வருஷத்திற்கும் அதிகமாக ஹமாஸ் வீரர்கள் எங்கள்கிட்ட எப்படி நடந்து கொண்டாங்கன்னா, விருந்தாளிகளை போன்று நடந்து கொண்டார்கள். எங்களுடைய உணர்வுகளை மதித்தார்கள். அவங்க பட்டியல கிடப்பாங்க சாப்பிடாம, எங்களுக்கு உணவளித்தார்கள். அக்கா நெத்தியில முத்தமிட்டாங்க. அரபுலக மக்கள்கிட்ட நெத்தியில முத்தமிடுவது இருக்குது பாருங்க, தங்களுடைய அன்பை வெளிப்படுத்துதல். மாஷா அல்லா, அரபு நாடுகளோடு தொடர்பு உடைய மக்கள். நீங்க பார்த்திருப்பீங்க, நாட்டினுடைய அதிபர் வாராருன்னு வச்சுக்கிடுங்க, அந்த நாட்டினுடைய அதிபர்கிட்ட கை கொடுக்கறது ஒண்ணு, அந்த நாட்டினுடைய அதிபருடைய தலையில முத்தமிடுவார்கள். அப்ப இப்ப நெத்தியில முத்தமிடுவது, தலையில முத்தமிடுவதெல்லாம் சாதாரண விஷயம் கிடையாது. அந்த கைதிகள் இப்படி என்ன செய்யறாங்க, முத்தமிட்டாங்க அப்படின்னு சொல்லி போட்டு சொல்றாங்க. அதுக்கடுத்து அந்த கைதி என்ன பண்றாரு, ஒரு விஷயத்த கொடுக்கிறார். அதுதான் நம்ம கவனிக்க வேண்டிய விஷயம். என்ன அப்படின்னு கேட்டோம்னா, எங்களை பிடிச்சிட்டு போய் அண்டர் கிரவுண்டு, அது அந்த இடம்லாம் எப்படின்னு எங்களால சொல்ல முடியல, எங்களை கொண்டு போய் அண்டர் கிரவுண்டுல கைதிகளாட்டு உட்கார வைக்கிறாங்க. இப்படி உட்கார வச்ச உடனே ஹமாஸ் வீரர்கள் எங்கள்கிட்ட பேசின முதல் வார்த்தை, 2வது வார்த்தை, 3வது வார்த்தை அதை பற்றி பேசல. எங்களை பிடிச்சிட்டு போய் சிறை கூடத்துல வைச்ச உடனே ஹமாஸ் வீரர்கள் எங்கள்கிட்ட பேசின முதல் வார்த்தை என்ன அப்படின்னு கேட்டோம்னா, we are believe குர்ஆன், நாங்கள் குர்ஆனை நம்புகிறோம் அப்படின்னு சொன்னாங்க. யாரு சொன்னாங்க? அந்த இஸ்ரேல் கைதி ஹமாஸ் வீரர்களை பத்தி என்ன செய்யறாங்க, பப்ளிக் மீடியாக்கள்ல பேசுறாங்க. எப்படி பேசுறாங்க? we are believe குர்ஆன், நாங்கள் குர்ஆனை நம்புகிறோம் என்பதாக ஹமாஸ் வீரர்கள் சொன்னார்கள். அப்ப எங்களுக்கு ஒரு மன நிம்மதி வந்துச்சு. குர்ஆனை நம்பக்கூடியவர்கள் எங்கள்கிட்ட எப்படி நடந்து கொள்வார்கள் என்று எங்களுக்கு தெரியும் என்பதாக அந்த கைதிகள் சொன்ன செய்திய பரவலாக என்ன செய்யணும் நாம எல்லோரும் பார்த்தோம். இந்த ஒரு செய்தியை நீங்க உங்க கவனத்துல வச்சு, குர்ஆனை நம்பக்கூடியவர்கள் எப்படி இருக்க வேண்டும் என்பதற்கு இந்த செய்தியை நான் என்ன செய்திருக்கிறேன், உங்க கவனத்துக்கு கொண்டு வந்திருக்கிறேன். இப்ப திருமறை குர்ஆனை பற்றிய சில செய்திகளை நாம தெரிந்து கொள்வோம். மாஷா அல்லாஹ், நோன்பை நாம வைத்திருக்கிறோம், அறிவார்ந்த மக்களாக நாம இருக்கிறோம், இஸ்லாமிய புத்தகங்களை நிறைய நாம படிக்கிறோம். திருமறை குர்ஆன்ல பள்ளியில இருந்தோ வீட்டில இருந்தோ
நம்மளுடைய படுக்கை அறையில இருந்தோ திருமறை குர்ஆனை நாம படிக்கிறோம். குறைந்தபட்சம் இந்த 7 நாட்கள்ல கட்டாயமாட்டு 8 ஜுசு 7 ஜுசு நாம என்ன செஞ்சிருப்போம், படித்திருப்போம். அல்லாஹ் உங்களுக்கும் கிருபை காட்டட்டும், குர்ஆனை படிப்பதற்கு எனக்கும் கிருபை காட்டட்டும். இந்த மஜ்லிஸ்ல உங்களுக்கு மத்தியில நாம வைக்கக்கூடிய கேள்வி என்ன அப்படின்னு கேட்டோம்னா, குர்ஆனை நம்பக்கூடிய முஸ்லிம்களுக்கு மத்தியில, குர்ஆனை ஏற்றுக்கொண்ட மூமின்களுக்கு மத்தியில நாம கேட்கக்கூடிய ஒரு கேள்வி கேட்கிறோம். அந்த கேள்விக்கு எனக்கு பதில் தெரியுமா என்பதை நாம ஒவ்வொரு நபர்களும் என்ன செய்யணும், சிந்தித்து பார்க்கணுமா. ஹமாஸ் வீரர்களை பார்த்து யூதர்கள் எப்படி கொடுக்கறாங்க, அந்த யூதர்களுக்கு ஹமாஸ் வீரர்கள் என்ன பதில கொடுத்தாங்க என்பதை இந்த நிகழ்ச்சியோடு இந்த கேள்வியோடு நாம என்ன செய்யணும், ஒத்து வச்சு பார்க்கணும். என்ன கேள்வி அப்படின்னு கேட்டோம்னா, திருமறை குர்ஆனிற்கு இருக்கக்கூடிய தனி சிறப்புகள் என்ன அப்படின்னு போட்டு யாராவது நம்மள்ட்ட கேள்வி கேட்டோம்னா, அந்த கேள்விக்கு உடனடியாக பதில் சொல்வதற்கு நம்மள்ட்ட பதில் இருக்குதா, இதுதான் கேள்வி. கேள்வி என்னதுமா, ஒரு முஸ்லிம் 80 ஆண்டு காலம் 90 ஆண்டு காலம் இந்த பூமி பந்துக்கு மேலால நாம வாழ்ந்துகிட்டு இருக்கிறோம். என்கிட்ட பிற மதத்துல இருக்கக்கூடிய ஒரு குப்பனோ, பிற மதத்துல இருக்கக்கூடிய ஒரு சுப்பனோ, இன்னொரு மதத்துல இருக்கக்கூடிய ஒரு ஸ்டாலினோ, இன்னொரு மதத்துல இருக்கக்கூடிய ஏதோ ஒரு நபரோ, அல்லது கடவுள் கொள்கையை ஏற்றுக்கொள்ளாத நாத்திகனோ ஒருவர் நான் போய்கிட்டே இருக்கிற என்னை தெருல நிப்பாட்டி கேட்கிறாரு, உங்களுடைய குர்ஆனிற்கு இருக்கக்கூடிய தனி சிறப்புகள் மொத்தம் எத்தனை அப்படின்னு கேட்டோம்னா என்கிட்ட என்ன பதில் இருக்குது, இதுதான் கேள்வி. கேட்டோம்னா பதில் சொல்லணும். குர்ஆனிற்கு இருக்கக்கூடிய தனி சிறப்பு என்ன, ஒரு 5 சிறப்புகள் இருக்குதுமா. இந்த 5 சிறப்புகளை நாம எல்லோரும் உள்வாங்கி கொள்ளணும். நாளைக்கு மறுமையில கூட இப்படி ஒரு கேள்வி என்ன செய்யலாம், வரலாம். அல்லாஹ்விடத்திலையும் அந்த பதிலை சொல்வதற்கு நாம தயாராக இருக்கணும். குர்ஆனிற்கு இருக்கக்கூடிய தனி சிறப்புகள் என்ன அப்படின்னு கேட்டோம்னா, நம்பர் 1, குர்ஆன் நம்பப்படுகிற வேதம். கேள்விக்கு 5 பதில் இருக்குதுமா. அந்த 5 பதில்ல முதல் பதில் என்னது அப்படின்னு கேட்டோம்னா, திருமறை குர்ஆன் நம்பப்படுகிற வேதம். 2வது பதில், திருமறை குர்ஆன் ஓதப்படுகிற வேதம் அல்லது படிக்கப்பட வேண்டிய வேதம். திருமறை குர்ஆன் ஓதப்படுகிற வேதம், இல்லை என்றால் படிக்கப்படுகிற வேதம். 2க்கும் குர்ஆன்ல வாசகம் இருக்குது. ஆத்தைனாகுமல் கிதாப, அந்த மக்களுக்கு நாம இந்த வேதத்தை கொடுத்திருக்கிறோம். அந்த வேதத்தை பெற்றுக்கொண்ட மக்கள் என்ன செய்வாங்க, யத்துலூனஹு ஹக்க திலாவத்திஹி, அந்த குர்ஆனை எப்படி ஓத வேண்டுமோ அந்த முறையில் ஓதுவார்கள். அப்போ ஓதுதல், அதுக்கும் குர்ஆன்ல ஆதாரம் இருக்குது. படிக்குதல், அதுக்கும் குர்ஆன்ல ஆதாரம் இருக்குது. என்னது, இக்ரஉ பிஸ்மி ரப்பிக்கல்லதி ஹலக், நபியே உன்னுடைய ரப்பினுடைய பெயரை கொண்டு நீர் படிப்பீராக. அப்ப ஓதுதல் என்றும் சொல்லலாம், படிக்குதல் என்றும் சொல்லலாம். அப்ப இது என்னது, 2வது பதில். 3வது பதில் என்னது அப்படின்னு கேட்டோம்னா, பாதுகாக்கப்படக்கூடிய வேதம், பாதுகாக்கப்படக்கூடிய வேதம். அல்லாஹ் அந்த குர்ஆனை பாதுகாக்கிறான். திருமறை குர்ஆனை பாதுகாக்கக்கூடிய இந்த பொறுப்பை அல்லாஹ் யாரு கையிலையும் ஒப்படைக்கல, யாரு கையிலையும் அல்லாஹ் ஒப்படைக்கல. திருமறை குர்ஆனை பாதுகாக்கக்கூடிய அந்த பொறுப்பை அல்லாஹ் தன் கைவசமே வைத்துக் கொண்டான், தன் கைவசமே வைத்துக் கொண்டான். இன்னா நஹ்னு நஸ்ஸல்னா திக்ர வ இன்னா லஹு லஹாஃபிதூன், இந்த குர்ஆனை நிச்சயமாக நாம் தான் இறக்கி வைத்திருக்கிறோம், இந்த குர்ஆனை நாம் தான் பாதுகாப்போம் அல்லாஹ் சொல்லுகிறான். அப்போ குர்ஆனுக்கு இருக்கக்கூடிய தனி சிறப்புல முதல் சிறப்பு என்னதுமா, நம்பப்பட வேண்டிய வேதம். 2வது சிறப்பு என்னது, ஓதப்பட வேண்டிய அல்லது படிக்கப்பட வேண்டிய வேதம். 3வது சிறப்பு என்னது, பாதுகாக்கப்பட வேண்டிய வேதம், அல்லாஹ் பாதுகாத்து கொண்டிருக்கிறான். 4வது சிறப்பு என்ன அப்படின்னு கேட்டோம்னா, செயல்படுத்தப்பட வேண்டிய வேதம், செயல்படுத்தப்பட வேண்டிய வேதம். அதெல்லாம் ஒவ்வொரு தலைப்புல நிறைய மெசேஜ் சொல்லிக்கிட்டே இருக்கிறான். செயல்படுத்தப்பட வேண்டிய வேதம். யார திருமணம் முடிக்கணும், யார திருமணம் முடிக்க கூடாது, செயல்படுத்துறோம். அக்கா மகளை நாம கல்யாணம் முடிக்கிறோமா, கல்யாணம் முடிக்க கூடாது, ஹராம். பிற மதத்துல அக்கா மகளை கல்யாணம் முடிப்பாங்க, அது அங்க. சொத்தை எப்படி பங்கு வைக்க வேண்டும், செயல்படுத்தப்படுகிற வேதம், செயல்படுத்தப்படுகிற வேதம். பெற்றோர்களுக்கு எப்படி பணிவிடை செய்ய வேண்டும், இப்படி சொல்லிக்கிட்டே போகலாம். 4வது செயல்படுத்தப்பட வேண்டிய வேதம். 5வது
எல்லா துறைகளுக்கும் நேரான பாதையை காட்டக்கூடிய வேதம். எல்லா துறைகளுக்கும் காட்டுமா? எல்லா துறைகளுக்கும் காட்டும். மாமிக்கும் மருமகளுக்கும் என்ன பஞ்சாயத்து? நேரான பாதையை காட்டும். அப்படி பண்ணாதீங்க அப்படின்னு சொல்லி போட்டு. ஆசிரியருக்கும் மாணவருக்கும் என்ன பஞ்சாயத்து? அப்படி பண்ணாதீங்க, ஆசிரியருடைய நேரான பாதை இது, மாணவருடைய நேரான பாதை இது சொல்லி காட்டும். ஆன்மீகத்தை பற்றியும் பேசும், அறிவியலை பற்றியும் பேசும் குர்ஆன். அப்ப இப்படி 5 சிறப்புகளை உள்ளடக்கிய வேதம் தான் திருமறை குர்ஆன். இந்த 5 சிறப்புகளும் உள்ளடக்கிய ஒரு வேதத்தை காட்டுங்க பார்க்கலாம். ஒரு வேதத்தை காட்டுங்க பார்க்கலாம். பாதுகாக்கப்பட்ட வேதம் அப்படின்னு சொல்லி போட்டு நம்ம திருமறை குர்ஆன் இப்படி காண்பித்து பேசலாம். பிற மதத்துல இருக்கக்கூடிய ஒரு வேதத்தை எடுத்து காட்டுங்க பார்க்கலாம். லூக்கா, மத்தேயு, இந்த எல்லா சுவிசேஷங்களும் பாதுகாக்கப்பட்டிருக்கிறதா? ஈசா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாமுடைய சீடர்களின் மூலமாக எழுதி வைக்கப்பட்ட வேதம். தாவூத் நபி அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களுக்கு அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் ஜபூர் வேதத்தை கொடுத்திருக்கிறான். ஜபூர் வேதம் இப்ப இருக்குதா? இல்ல. தௌராத் இருக்குதா? இல்ல. கையாடல் நடந்திருக்கிறது. ஆனால் திருமறை குர்ஆன் பாதுகாக்கப்பட்ட வேதம். நுக்குத்தால இருந்து, எழுத்துக்கள்ல இருந்து, வாசக அமைப்புல இருந்து எல்லாமே அப்படி இருக்கும். அலிஃப் லாம் மீம், டெல்லியில பிரிண்டாகக்கூடிய வார்த்தையும் அலிஃப் லாம் மீம் என்றுதான் இருக்கும். பைரோத்துல பிரிண்டாகக்கூடிய வார்த்தையும் அலிஃப் லாம் மீம் என்றுதான் இருக்கும். சவுதியில பிரிண்டாகக்கூடிய வார்த்தையும் அலிஃப் லாம் மீம் தான் என்று இருக்கும். தாலிக்கல் கிதாபு, தால் இங்க போட்டோம்னா அங்கேயும் அப்படித்தான் போடணும், அங்கேயும் அப்படித்தான் போடணும், அங்கேயும் அப்படித்தான் போடணும். ரஷ்யால கம்யூனிசம் தலைவிரித்து ஆடும் பொழுது ஒட்டுமொத்த குர்ஆனும் ஒரு நிலப்பரப்புல இருக்கக்கூடாதுன்னு சொல்லி போட்டு எரிக்கப்பட்டது, அழிக்கப்பட்டது, இல்லாமல் ஆக்கப்பட்டது. பாகிஸ்தானுடைய சுல்ஃபிகார் கான், டாஸ்கண்ட் நினைக்கிற அந்த நாட்டுக்கு போகும் பொழுது ஏர்போர்ட்ல உட்கார்ந்து குர்ஆனை படிக்கிறார். சுல்ஃபிகார் குர்ஆனை படித்து கொண்டு இருக்கும் பொழுது பக்கத்து சீட்ல இருக்கக்கூடிய ஒரு பெண்மணி அந்த குர்ஆனை வேகமாக வாங்கி தலையிலேயும் முகத்திலேயும் முத்தமிடுகிறாள். அந்த பொம்பளை அழுகிறாள். அப்ப சுல்ஃபிகார் கேட்கிறாப்ல, எதுக்குமா குர்ஆனை வாங்கி முத்திக்கிட்டு அழுதுகிட்டு இருக்கிற? குர்ஆனை பார்த்த உடனே படான்னு புடிங்கிட்டிய. ஒரே ஒரு கேள்வி தானே கேட்டேன், இது குர்ஆன் தானேன்னு சொல்லி போட்டு கேட்டேன். நானும் குர்ஆன் தான் என்று சொன்ன, படான்னு புடுங்கிட்டிய. புடுங்கி குர்ஆனை முகத்திலையும் தலையிலையும் வச்சு முத்திக்கிட்டு அழுகிறிய என்னமான்னு சொல்லி கேட்கிறாங்க. அந்த பெண்மணி சொல்றாங்க, ரஷ்யாவுல நான் வாழக்கூடிய பகுதியில கம்யூனிசம் தலைவிரித்து ஆடிக்கொண்டிருக்கிறது. குர்ஆனே இருக்கக்கூடாது என்பதாக சொல்லி ஒட்டுமொத்த குர்ஆனையும் புறைக்கு கொண்டு போயிட்டாங்க. 2.5 வருஷம் அந்த குர்ஆனை நான் பார்க்கவே இல்லை. உங்க கையில ஏர்போர்ட்ல அந்த குர்ஆனை பார்த்த உடனே என் மனசு அப்படியே பரிதவித்து விட்டது என்பதாக சொல்லி. எதுக்கு நான் சொல்ல வரேன்? குர்ஆனை ஒட்டுமொத்த உலகத்திலேயும் இல்லாமல் ஆக்கினீங்கன்னு வச்சுக்கிடுங்க. தொலை வைக்கக்கூடிய 4 ஹாஃபில்கள் திருமறை குர்ஆனை ஓதுவாங்க. உட்கார்ந்துகிட்டு ஆலிம்சா எழுதுனா போதும், அடுத்த நிமிஷத்துல குர்ஆன் வந்துவிடும். பாதுகாக்கப்பட்ட வேதம். அப்போ இந்த 5 சிறப்புகளும் இந்த உலகத்துல இருக்கக்கூடிய எந்த வேதத்திற்கும் கிடையாது, எந்த வேதத்திற்கும் கிடையாது. திருமறை குர்ஆனிற்கு மட்டும்தான் இருக்கிறது. இந்த 5 சிறப்புகள்ல முதல் சிறப்பாக நம்பிக்கை கொள்ள வேண்டிய வேதம் அப்படின்னு நம்ம சொல்றோம் பாருங்க. எப்படி நம்பணும்? திருமறை குர்ஆனை நாம என்ன முறையில் நம்பி இருக்கிறோம்? ஒரு விஷயத்தை நல்லா புரிஞ்சுக்கிடுங்கம்மா. அறிவார்ந்த மக்கள், மேன்மையான மக்கள், நோன்ப வாயில, வயிற்றுல, காதுல, கண்ணுல, நாக்குல வச்சுக்கிட்டு நாம உட்கார்ந்துகிட்டு இருக்கிறோம். இந்த காலகட்டத்துல குர்ஆனோடு நம்மளுடைய தொடர்புகளை நெருக்கமாக்க வேண்டும், நெருக்கமாக்க வேண்டும், இன்னும் நெருங்க வேண்டும், இன்னும் நெருங்க வேண்டும். திருமறை குர்ஆனை படிக்க வேண்டும், அதனுடைய மொழியாக்கத்தை படிக்க வேண்டும். திருமறை குர்ஆன் என்ன சொல்லுகிறதோ அந்த செய்திகளை நம்ம வாழ்க்கையில கொண்டு வர வேண்டும். சொல்லுவதற்கு வேப்பங்காய் கசப்பு மாதிரி இருந்தாலும் நாளைக்கு மறுமையில இதுதான் பிரச்சனை. நல்லா புரிஞ்சுக்கிடுங்க. திருமறை குர்ஆனை படிக்க வேண்டும், திருமறை குர்ஆனை படிக்க வேண்டும் என்று வார நாம சொன்ன நீங்க என்ன விமர்சனம் பண்ணாலும் எனக்கு பிரச்சனை கிடையாது. திருமறை குர்ஆனை விட்டும் இந்த சமுதாயம் தூரமாக ஆக ஆக மறுமையை நம்பி போட்டோம், மறுமையை நம்பி விட்டோம். மறுமையில் அல்லாஹ்விடத்தில் இந்த குர்ஆன் பேசும், குர்ஆன் பேசும். அப்ப இந்த குர்ஆனை நாம நம்ப வேண்டும். எந்த முறையில நம்பிக்கை கொண்டிருக்கிறோம், எந்த முறையில நம்பணும்? அல்லாஹ் எப்படி சொல்றாங்க? ஒரு 3 வசனத்தை மட்டும் உங்க கவனத்துக்கு நான் கொண்டு வந்துடுறேன். அந்த 3 வசனத்தினுடைய தர்ஜுமாவை மட்டும் நீங்க உள் வாங்கிக்கிடுங்க. பள்ளிவாசல்ல நிறைய நேரம் இருப்பதற்கு யாருக்கும் இப்ப விருப்பம் கிடையாது.
பள்ளிவாசல்ல நிறைய நேரம் இருந்து மெம்பர் படியில என்ன பேசப்படுகிறது, என்ன எங்கடா சீக்கிரமா ஜும்மா முடிக்கிறாங்க அங்க போயிடுவோம்டா, அப்படிலாம் பேச்சு வந்தாச்சு. அப்படிலாம் என்ன செய்தாச்சு, அஜரத் இன்னைக்கு யார் இங்க, அங்க எங்க போனா எங்க வரலாம். மறுமையை நம்பிக்கை கொண்ட ஒரு இறை விசுவாசி ஒவ்வொரு ஜும்மா உரையில இருந்து நமக்கு என்ன பாடம் கிடைக்கும், நாம என்ன படிப்பினை கிடைக்கும். அல்லதீன யஸ்தமிஊனல் கௌல ஃபயத்தபிஊன அஹ்ஸனா. திருமறை குர்ஆன்ல அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் மூமின்களுக்கு சொல்லக்கூடிய இலக்கணம், எல்லா கோயில்களுக்கும் சொல்லக்கூடிய இலக்கணம் கிடையாது. இறை விசுவாசிகளுக்கு அல்லாஹ் சொல்லக்கூடிய இலக்கணம். அல்லதீன, இறை விசுவாசிகள் யாரு தெரியுமா? யஸ்தமிஊனல் கௌல, பேசப்படக்கூடிய மெசேஜ்களை யஸ்தமிஊன, காதால் கேட்பார்கள். கேட்டு போட்டு ஃபயத்தபிஊன அஹ்ஸனா, இம்மைக்கும் மறுமைக்கும் அவருக்கு என்ன பேச்சு பயன் அளிக்குமோ அதை பின்பற்றுவார்கள். இவர்கள் தான் மூமின்கள். அப்ப ஒரு 3 வசனத்தை மட்டும் உங்க கவனத்துக்கு நான் கொண்டு வரேன். அந்த எதுக்கு, குர்ஆனை எப்படி நம்ப வேண்டும் என்பதற்கு ஒரு 3 வசனத்தை நான் கொண்டு வரேன். அதனுடைய தர்ஜுமாவை நான் சொல்றேன், உள் வாங்கிக்கிடுங்க. என்ன கேட்டோம்னா, சூரா அன்னிசால வரக்கூடிய ஒரு வசனம். அந்த வசனத்தை அல்லாஹ் எப்படி ஆரம்பிக்கிறான் பாருங்களேன். யா அய்யுஹல்லதீன ஆமனு, ஈமான் கொண்டவர்களே, ஈமான் கொண்டவர்களே அல்லாஹ் கூப்பிடுகிறான். கூப்பிடுபவன் யாரு? அல்லாஹ் ரப்பல் ஆலமீன். கூப்பிடப்பட்டவர்கள் யாரு? இறை விசுவாசிகளாக இருக்கக்கூடிய நாமம். அல்லாஹ் நம்மளை கூப்பிடுகிறான். யா அய்யுஹல்லதீன ஆமனு, ஈமான் கொண்டவர்களே, ஆமினு பில்லாஹி வ ரசூலிஹி, அல்லாஹ்வை முறையாக நம்புங்கள், அல்லாஹுடைய இறை தூதர்களை முறையாக நம்புங்கள். கூப்பிட்டது எப்படி கூப்பிடுறான்? ஈமான் கொண்டவர்களே என்று கூப்பிடுகிறான். ஈமான் கொண்டவர்களே என்று கூப்பிட்டு போட்டு அல்லாஹ் அடுத்த மாட்டு ஒரு மெசேஜை கொடுக்கிறான். என்ன மெசேஜை கொடுக்கிறான்? ஆமினு பில்லாஹி வ ரசூலிஹி, அல்லாஹ்வை முறையாக நம்புங்கள், அல்லாஹ்வுடைய தூதர்களை முறையாக நம்புங்கள். அப்ப என்ன புரியுது? நம்ம நம்பிக்கையில கோளாறு வரும், நம்ம நம்பிக்கையில பிரச்சனைகள் வரும். தப்பும் தவறுமாக அல்லாஹ்வை நம்பிக்கை கொண்டிருப்போம், அல்லாஹ்வுடைய ரசூல்மார்களை தப்பும் தவறுமாக நம்பிக்கை கொண்டிருப்போம். அந்த தப்பும் தவறுமான நம்பிக்கையில இந்த உலகத்தை விட்டு பிரியக்கூடாது. அல்லாஹ்வை பற்றி தப்பும் தவறுமாக நம்பிவிட்டு இந்த உலக வாழ்க்கையை முடித்துவிட்டு மறுமைக்கு போகக்கூடாது என்பதற்காக வேண்டி அல்லாஹ் சொல்லுகிறான். எப்படி சொல்லுகிறான்? ஏன்னா அல்லாஹ்வை பார்த்து நம்ம என்ன செஞ்சிடக்கூடாது, விரலை நீட்டிடக்கூடாது. நாளைக்கு மறுமையில சில பேர்கள் அல்லாஹ்வை பார்த்து என்ன செய்வாங்களா, விரல் நீட்டுவாங்கடா. அல்லாஹ் சொல்லுகிறான், யா அய்யுஹல்லதீன கஃபரு லா தஅ்ததிருல் யௌம் இன்னமா துஜ்ஸௌன மா குன்தும் தஅமலூன். இது எல்லாம் சாதாரண வசனங்கள் கிடையாது, நம்மளை எச்சரிக்கை செய்யக்கூடிய வசனங்கள். அல்லாஹ் எப்படி சொல்றான் பாருங்க. யா அய்யுஹல்லதீன கஃபரு, அல்லாஹ்வை நிராகரித்தவர்களே, லா தஅ்ததிருல் யௌம், இந்த நாளில நீங்க எந்த காரணத்தையும் சொல்லக்கூடாது. ஈமானை பற்றி விசாரிப்பேன், காரணம் சொல்லாதீங்க. இஸ்லாத்தை பற்றி விசாரிப்பேன், காரணம் சொல்லாதீங்க. எப்படி சொல்றான்? லா தஅ்ததிருல் யௌம், மனிதன் காரணம் சொல்லியே பழக்கப்பட்டவன். அஜித் எதுக்கு 10 நிமிஷம் கூட பயான் பண்ணீங்க? மணியை பாக்குறங்க, காரணம் சொல்லுவோம். எதுக்குடா லேட்டா வந்தீங்க? வர்ற வழியில டயர் பஞ்சர் ஆச்சு, காரணம் சொல்லுவோம். அப்ப மனிதன் என்பவன் உலகத்துல இருக்கும் பொழுது காரணம் சொல்லியே பழக்கப்பட்டவன் தானே. நாளைக்கு மறுமையிலையும் காரணம் சொல்ல முயற்சி பண்ணுவான். அப்ப அல்லாஹ் சொல்லுவான், லா தஅ்ததிருல் யௌம், ஒரு காரணமும் சொல்லாத. இன்னமா துஜ்ஸௌன மா குன்தும் தஅமலூன், இந்த நீங்கள் என்ன செய்தீர்களோ அதற்கு கூலி கொடுக்கப்படும், கூட குறையெல்லாம் நான் தர மாட்டேன், அதற்கு கூலி கொடுக்கப்படும் என்பதாக திருமறை சொல்கிறான். அப்ப அல்லாஹ் அழைத்து என்ன சொல்லுகிறான்? ஈமான் கொண்டவர்களே அல்லாஹ்வை நம்புங்கள், அல்லாஹ்வுடைய தூதர்களை நம்புங்கள். யா அய்யுஹல்லதீன ஆமனு ஆமினு பில்லாஹி வ ரசூலிஹி வல் கிதாபில்லதி நஸ்ஸல அலா ரசூலிஹி, தூதர்களின் மீது இறக்கி வைக்கப்பட்ட எல்லா வேதங்களையும் நம்புங்கள், எல்லா வேதங்களையும் நம்புங்கள். குர்ஆனை நான் நம்பிட்டேமா, நான் நிக்கிறேன் இல்லையா, இந்த குர்ஆனை நம்பிவிட்டேன். தௌராத்தை நான் நம்பினேனா நம்பலையா? நம்பணும், ஒரு முஸ்லிம் நம்பணும். அல்லாஹ் அப்படித்தான் சொல்றான். எப்படி சொல்றான்? இப்ப அல்லாஹ்வை நம்புங்கள், அல்லாஹ்வுடைய தூதர்களை நம்புங்கள்,
வல் கிதாபில்லதி நஸ்ஸல அலா ரசூலிஹி, அல்லாஹ்வுடைய தூதர்களின் மீது இறக்கி வைத்தானே அந்த வேதத்தையும் நீங்கள் நம்புங்கள். வல் கிதாபில்லதி அன்ஸல, முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீது இறக்கி வைத்தானே அந்த வேதத்தை நீங்கள் நம்புங்கள். வல் கிதாபில்லதி அன்ஸல மின் கப்லு, இந்த குர்ஆன் இறங்குவதற்கு முன்னாடி வேற என்னென்ன வேதங்கள் எல்லாம் இறக்கி வைக்கப்பட்டதோ அந்த வேதங்கள் அனைத்தையும் நீங்கள் நம்புங்கள். வமை யக்ஃபுரு பில்லாஹி வ மலாயிகத்திஹி வ குதுபிஹி வ ருசுலிஹி, யாரு அல்லாஹ்வை நிராகரிக்கிறார்களோ, அல்லாஹ்வுடைய வானவர்களை நிராகரிக்கிறார்களோ, அல்லாஹ்வுடைய வேதங்களை நிராகரிக்கிறார்களோ, ஃபக்கத் தல்ல வலாலம் பஈதா, தூரமான வழிகேட்டிலே அவர் இருக்கிறார் என்பதாக திருமறை குர்ஆன்ல அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் சொல்லி காட்டுகிறான். அப்ப இதுல சொல்லப்பட்ட மெசேஜ் என்ன? ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு இறக்கி வைக்கப்பட்ட அந்த வேதத்தை முறையாக நம்ப வேண்டும். முதல் வசனம். இரண்டாவது வசனம் என்னது அப்படின்னு கேட்டோம்னா, மாஷா அல்லாஹ் நாம எல்லோருக்கும் தெரிஞ்ச வசனம் தாமா. அந்த வசனத்தை அல்லாஹுக்கு பொதுவாட்டு நான் சொல்றேன், நீங்க எல்லோரும் தினமும் அந்த 2 வசனத்தை ஓதணும். அல்லாஹ்விற்கு பொதுவாக 7வது நோன்புல உங்க கவனத்துக்கு நான் கொண்டு வரக்கூடிய செய்தி என்ன அப்படி கேட்டோம்னா, சூரத்துல் பக்ராவினுடைய கடைசி 2 வசனங்கள் எல்லாருடைய உள்ளத்திலையும் மனப்பாடமா இருக்கணும். எல்லாருடைய உள்ளத்திலையும் இருக்கணும். நம்ம வீடுகளில் இருக்கக்கூடிய பெண்களுடைய உள்ளத்திலையும் இருக்கணும். இந்த 2 வசனம் போதும். நாளைக்கு மறுமையில அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொல்றாங்க, சூரத்துல் பக்ராவினுடைய கடைசி 2 வசனம், இந்த 2 வசனத்தை தினமும் ஓதுங்க, தினமும் ஓதுங்க. இந்த 2 வசனம் உங்களுடைய எல்லா காரியங்களுக்கும் போதுமானதாக இருக்கிறது என்பதாக அல்லாஹ்வுடைய ரசூல் என்ன செய்றாங்க சொல்றாங்க. இந்த 2 வசனத்துல முதல் வசனம் என்னது? ஆமனர் ரசூலு பிமா உன்சில இலைஹி மிர் ரப்பிஹி வல் மூமினூன் குல்லுன் ஆமன பில்லாஹி வ மலாயிகத்திஹி வ குதுபிஹி வ ருசுலிஹி லா நுஃபர்ரிகு பைன அஹதின் மிர் ருசுலி. என்ன அர்த்தம்? ஆமனர் ரசூலு, எல்லா இறை தூதர்களும் நம்பிக்கை கொண்டார்கள். பிமா உன்சில இலைஹி மிர் ரப்பிஹி வல் மூமினூன், தன்னுடைய ரப்பிடம் இருந்து எந்த வேதம் இறக்கி வைக்கப்பட்டதோ அந்த வேதத்தை இறை தூதர்கள் முதலில் நம்ப வேண்டும். நபிகள் நாயகத்தின் மீது இறக்கி வைக்கப்பட்ட இந்த குர்ஆனை முதலில் யார் நம்பணும்? அல்லாஹ்வுடைய ரசூல் நம்பணும். எப்படி நம்பணும்? அல்லாஹ் என் மேல திருமறை குர்ஆனை இறக்கி வைக்கிறான், அல்லாஹ் அவனுடைய வஹியை ஜிப்ரீல் மூலமாக நமக்கு சொல்லி தருகிறான் என்பதாக அல்லாஹ்வுடைய ரசூல் ஃபர்ஸ்ட் அதை குர்ஆன் என்று நம்பணும். குர்ஆன் என்று நம்பணும். குர்ஆன் என்று அல்லாஹ்வுடைய ரசூல் நம்பினால்தான் அபூஜஹல்கிட்ட போய் படித்து காண்பிக்க முடியும், அபூ லஹப்கிட்ட போய் படித்து காண்பிக்க முடியும். இறை நிராகரிப்பாளர்கள் கூட்டமாக இருந்தோம்னா அந்த கூட்டத்திற்கு மத்தியில படித்து காண்பிக்க முடியும். அப்ப எல்லா இறைத்தூர் அல்லாஹ்வுடைய ரசூல் என்ன செய்யறாங்க? அவங்களுக்கு இறக்கி வைக்கப்பட்ட திருமறை குர்ஆனை நம்ப வேண்டும். ஆமனர் ரசூலு பிமா உன்சில இலைஹி மிர் ரப்பிஹி வல் முஃமினூன், எல்லா இறை விசுவாசிகளும் அந்த குர்ஆனை நம்ப வேண்டும். எந்த தூதரின் மீது இறக்கி வைக்கப்பட்டதோ அந்த குர்ஆனை நம்ப வேண்டும். குல்லுன், நபிமார்களும் மூமின்களும் எப்படி நம்பிக்கை கொள்ளணும்? ஆமன பில்லாஹி வ மலாயிகத்திஹி வ குதுபிஹி வ ருசுலிஹி, அல்லாஹ்வை விசுவாசம் கொள்கிறோம், அல்லாஹ்வுடைய வானவர்களை விசுவாசம் கொள்கிறோம். வ ருசுலிஹி, அல்லாஹ்வுடைய இறை தூதர்களை விசுவாசம் கொள்கிறோம். எல்லாம் சொல்லணும். லா நுஃபர்ரிகு பைன அஹதின் மிர் ருசுலிஹி, ரசூல்மார்களுக்கு மத்தியில ஏற்றத்தாழ்வை நாங்கள் காட்ட மாட்டோம். இப்படி நம்பிக்கை கொள்ளணும். இது 2வது வசனம். இந்த வசனத்தில் சொல்லப்பட்ட மெசேஜ் என்ன? அல்லாஹ்வினுடைய வேதத்தை நம்பிக்கை கொள்ள வேண்டும். 3வது வசனம், சூரா ஆல இம்ரான். அலிஃப் லாம் மீம், அல்லாஹு லா இலாஹ இல்லா ஹுவ அல் ஹய்யுல் கய்யூம் நஸ்ஸல அலைக்கல் கிதாப பில் ஹக் முஸத்திகன் லிமா பைன யதைஹி வ அன்ஸல அத்-தௌராத வல் இன்ஜீல் மின் கப்லு ஹுதல் லின்னாஸ் வ அன்ஸல அல்-ஃபுர்கான் இன்னல் லதீன கஃபரு பி ஆயாத்தில்லாஹி லஹும் அதாபுன் ஷதீத் வல்லாஹு அஸீஸுன் துன்திகாம். சாதாரண வார்த்தை கிடையாதுமா. நான் இப்ப கடைசியா குர்ஆன் வசனத்தை சொல்லி முடிச்ச பாருங்க, சாதாரண வாசகம் கிடையாது. எப்படி முடிக்கிறான்? வல்லாஹு அஸீஸுன் துன்திகாம். அந்த மேல இருந்து அர்த்தத்தை வைங்க. அலிஃப் லாம் மீம், அல்லாஹு அலம். அல்லாஹு லா இலாஹ இல்லா ஹுவ அல் ஹய்யுல் கய்யூம், வணங்குவதற்கு தகுதியானவன் அல்லாஹ்வை தவிர எவருமே கிடையாது.
அல் ஹய்யுல் கய்யூம், அவன் நித்திய ஜீவன், நிரந்தரமானவன். நஸ்ஸல அலைக்கல் கிதாப பில் ஹக், இந்த குர்ஆனை அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் உண்மைகளை கொண்டு இறக்கி வைத்திருக்கிறான். உண்மைகளை கொண்டு இறக்கி வைத்திருக்கிறான். இந்த குர்ஆன்ல பொய் கிடையாது. இந்த குர்ஆன்ல முன்னுக்கு பின் முரண் கிடையாது. இந்த குர்ஆன்ல பித்தலாட்டங்கள் கிடையாது. எல்லாம் உண்மையாகவே இருக்கிறது. எல்லாம் உண்மையாகவே இருக்கிறது. முஸத்திக்கல் லிமா பைன யதைஹி, இந்த குர்ஆன் இதற்கு முன்னாடி எத்தனை வேதங்கள் வந்திருக்கிறதோ அனைத்து வேதங்களையும் உண்மைப்படுத்தக்கூடிய நிலையில் இந்த குர்ஆனை அல்லாஹ் இறக்கி வைத்திருக்கிறான். வஅன்ஸல தௌராத்த வல் இன்ஜீல், தௌராத்தையும் இன்ஜீலையும் அவன்தான் இறக்கி வைத்திருக்கிறான். மின் கப்லு ஹுதல் லின்னாஸ், இதற்கு முன்னாடி மனிதர்களுக்கு நேரான பாதையை காட்ட வந்த தௌராத் வேதத்தை இந்த குர்ஆன் உண்மைப்படுத்துகிறது. வஅன்ஸலல் ஃபுர்கான், இந்த ஃபுர்கானை அவன்தான் இறக்கி வைத்தான். இன்னல்லதீன கஃபரு பிஆயாத்தில்லாஹி, இன்னல்லதீன கஃபரு பிஆயாத்தில்லாஹி, இன்னல்லதீன கஃபரு பிஆயாத்தில்லாஹி, இந்த குர்ஆன்ல இருக்கக்கூடிய வசனங்களை யார் நிராகரிக்கிறார்களோ, யாரு நிராகரிக்கிறார்களோ, நிராகரிக்கிறார்கள் மீனிங், நிராகரிக்கிறார்கள்னா என்ன அர்த்தம்? எனக்கு இந்த குர்ஆனை பற்றிய ஞானம் இல்லை என்றால் நான் நிராகரிக்கிறேன்னு அர்த்தம். லஹும் அதாபுன் ஷதீத், கடுமையான தண்டனை அவர்களுக்கு இருக்கிறது. லஹும் அதாபுன் ஷதீத், அதாபுன் ஷதீத், கடுமையான தண்டனை இருக்கிறது. வல்லாஹு அஸீஸுன் துன்திகாம், அல்லாஹு யாவற்றையும் மிகைத்தவன். துன்திகாம், கடுமையாக தண்டிக்கக்கூடியவன் என்பதாக திருமறை குர்ஆன் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் சொல்கிறான். எனவே திருமறை குர்ஆனை நம்ப வேண்டும். திருமறை குர்ஆனை நம்ப வேண்டும் என்றால் வெறுமன அல்லாஹ்வுடைய வேதம் என்ற நம்பிக்கை அப்படி கிடையாது. திருமறை குர்ஆன் என்னென்ன செய்திகள் எல்லாம் சொல்லுகிறதோ அவைகள் அனைத்தையும் நம்ப வேண்டும். அனைத்தையும் நம்ப வேண்டும். செடி கொடிகளை பற்றி பேசுகிறது, மலைகளை பற்றி பேசுகிறது, மழைகளை பற்றி பேசுகிறது. மழை பொழிவதற்கு முன்னாடி குளிர்ந்த காற்று அடிக்குது பாருங்க, அந்த காற்றை பற்றி பேசுகிறது. மேகத்தை பற்றி பேசுகிறது, ஒட்டகங்களை பற்றி பேசுகிறது, எறும்புகளை பற்றி பேசுகிறது, கடலை பற்றி பேசுகிறது, கடல் அலைகளை பற்றி பேசுகிறது, ஆள் கடல்ல இருள் இருக்கும் பாருங்க, அந்த இருளை பற்றி பேசுகிறது. சுப்ஹானல்லாஹ். எதை பற்றி பேசுகிறது? கடலினுடைய ஆள் பகுதியில இருள் இருக்கும் பாருங்க, இருள், அந்த இருளை பற்றி பேசுகிறது. இடியை பற்றி பேசுகிறது, மின்னலை பற்றி பேசுகிறது, குடும்ப அமைப்பை பற்றி பேசுகிறது, மருத்துவத்தை பற்றி பேசுகிறது. இந்த குர்ஆன் தொட்டு பார்க்காத துறையே கிடையாது, எல்லாவற்றையும் பேசுகிறது. இன்னைக்கு நவீன மருத்துவம் எதை கண்டு திணறிக் கொண்டு இருக்கிறதோ, எதை கண்டு பயந்து கொண்டு கண்டுபிடிக்க முடியாமல் தடுமாறி கொண்டிருக்கிறதோ அதை பற்றி பேசுகிறது. என்னது அது? எறும்பினுடைய உடம்புக்குள்ளால என்ன உயிர் இருக்கிறது, அமீபாவினுடைய உடம்புக்குள்ளால என்ன உயிர் இருக்கிறது, மனிதனுடைய உடம்புக்குள்ளால என்ன உயிர் இருக்கிறது, யானையினுடைய உடம்புக்குள்ளால என்ன உயிர் இருக்கிறது. குழிய தோண்டி உள்ள பார்க்கும் பொழுது உள்ள ஒரு புழு நீண்டுகிட்டு இருக்குது. அந்த புழுவினுடைய உடம்புக்குள்ளால என்ன உயிர் இருக்கிறது, என்னென்ன உயிர், என்னென்ன தடிமத்துல இருக்கிறது, என்ன நிறத்துல இருக்கிறது, என்ன வெயிட்ல இருக்கிறது, எதனுடைய உயிரை எடுத்து டேபிளுக்கு மேல வைக்க முடியுமா முடியாதா, பாசியினுடைய உயிர், எல்லாவற்றையும் பற்றி திருமறை குர்ஆன் பேசுகிறது. நவீன மருத்துவம் தடுமாறி கொண்டிருக்கிறது. மனித உடம்புல எந்த இடத்துல உயிர் இருக்கிறது, அந்த உயிரினுடைய நிறம் என்ன, பச்சையா மஞ்சளா சிவப்பா, நிறம் என்ன என்று மருத்துவம் உச்சாணி கொம்பை தொட்டு கொண்டிருக்கிறது. உச்சாணி கொம்பை தொட்டு கொண்டிருக்கிறது. ஆனால் உயிர் என்ற அந்த சாப்டருக்குள்ளால தெளிவான முடிவை இதுவரைக்கும் எந்த மருத்துவமும் சொல்லவில்லை, இனிமேலும் சொல்ல போறதும் கிடையாது. யா அல்லாஹ் சொல்லுகிறார், எஸ் அலூனக அனி ரூஹ், நபியே உன்னிடத்திலே உயிரை பற்றி கேள்வி கேட்கிறார்கள். குலிர் ரூஹ் மின் அம்ரி ரப்பி, அந்த ரூஹ் என்பது என் ரப்பினுடைய உத்தரவுல இயங்கிக் கொண்டிருக்கிறது என்று நபியை நீங்க சொல்லுங்க என்பதாக அல்லாஹ் கட்டளை இடுகிறார். எனவே குர்ஆனை நாம எப்படி நம்ப வேண்டுமோ அந்த முறைகள்ல நம்ப வேண்டும். அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் தௌஃபீக் செய்வான்.